வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம், திதி தேய்பிறை, சதுர்தசி, யோகம் சித்த யோகம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷம். நாளைய தினம் அமாவாசை. நாளைய தினம் அமாவாசையில் ஒரு சிறப்பம்சம் உண்டு. நாளைய தினம் திங்கட்கிழமை. என்று ஒரு நாள் திங்கட்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வருகிறதோ அன்றைய தினம் அதிகாலையில், அதாவது சூரியன் உதயம் ஆகும் அந்த நேரத்தில் அரச மரத்தை பிரதட்சணம் பண்ணணும். அரச மரத்தை சுற்றி வரணும். இது ஒரு விதத்தில் பல தடைகளையும் பாவத்தையும் தோஷத்தையும் விளக்கும். அஸ்வத்த பிரதட்சணம் அப்படின்னு கேலண்டரில் போட்டிருப்பாங்க. இது ரொம்ப ரேராக தான் வரும். வருஷத்தில் ஒரு நாள் வரலாம், இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறை வரலாம். அமாவாசையாக இருக்கணும், அது திங்கட்கிழமையாக இருக்கணும். அந்த நாளில் சூரியன் உதயமாகும் அந்த நேரத்தில் அரச மரத்தை பிரதட்சணம் செய்தால் நம்ம ஜாதகத்தில் எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும், வேலை தொழில் எல்லா விஷயமும் சிறப்பாக இருக்கும். நாளைய தினம் அந்த விசேஷம் அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டும். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, காலை 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. நேற்று வரை புத பகவான் கடகத்தில் இருந்தார். நேற்று நள்ளிரவில் புத பகவான் சிம்மத்திற்கு பிரவேசமானார். இன்று முதல் சிம்மத்தில் புத பகவான். நம்மிடம் ஜாதகம் பார்ப்பதற்கு நேரில் வரலாம். நேரில் வர முடியாதவர்களுக்கு நம்ம ஆன்லைன் சர்வீஸ் எப்பயுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள், இந்தியர்கள் எல்லாருக்குமே நம்ம ஆன்லைன் சர்வீஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதனால் தேவைப்படுபவர்கள் இந்த திரையில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பலாம். நானே கால் பண்ணுவேன் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில். ஏன்னா நம்ம இதற்கான நேரம்லாம் இருக்குது. நம்ம 24/7 ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்மளுடைய ப்ரைவசி நேரம்னு சில விஷயங்கள் இருக்கத்தானே செய்யும். அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அதனால் மெசேஜ் போட்டுட்டிங்கன்னா நானே கால் பண்ணி உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவேன். நம்மளை நேரில் வந்தும் பார்க்கலாம், இல்லை ஆன்லைன் சர்வீஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி திருமண பொருத்தமும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஒரு 1 hour 2 hours பொருத்தம் பார்த்து பலனை நம்ம வாட்ஸ்அப்லேயே நம்ம உங்களுக்கு கொடுத்துட்றோம். டீட்டெயில்டு வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கும், இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜாக இருக்கும். அதனால் பொருத்தம் பார்க்குறதும் நம்ம உடனே அதுக்கு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி சிசேரியனுக்கான நேரம் கொடுக்குறதும் நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போல்லாம் டாக்டர் சிசேரியன் உங்கள் ஜோஷியர்கிட்ட டைம் கேட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. அதற்கான சரியான ஒரு சிறப்பான லக்னத்தை எடுத்து கொடுத்துட்ருக்கோம். பரிந்துரைகள் எது பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது, தோஷங்கள் இருக்குதுன்னா அதற்கு சரியான பரிகாரங்கள், ஹோமங்கள் நம்ம பரிந்துரைக்கிறோம். நம்ம எளிய பரிகாரங்களாக என்னென்னலாம் செஞ்சு உங்களை மேலே கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அன்றாட தினப்பலனில் அங்கங்கே நம்ம டிப்ஸ் சொன்னாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கான சில விஷயங்கள் இருக்கும். அதை பார்த்து நம்ம அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்ன மார்க்கமாகவும் பலன் சொல்கிறோம். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் செவ்வாய், 4ஆம் இடத்தில் சந்திரன். இந்த மாதிரியான ஒரு கிரகமைப்பு. இது ஒரு நல்ல கிரகமைப்பு தான். இது காலம் வரைக்கும்
உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் புத பகவான் இருந்தார். இப்போ 5ஆம் இடம் சென்று விட்டார். புதன் 4ஆம் இடத்தில் இருந்தால் அது கேந்திர பலம், 5ஆம் இடத்தில் இருந்தால் திரிகோண பலம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், புதனை பொறுத்த வரைக்கும் அவர் 3, 6 குடையவர். அவர் எங்கிருந்தாலும் அவர் பெருசாக நன்மை செய்ய போகிறதில்ல. நன்மையான கிரகம் அல்ல. அது கேந்திரத்தில் இருந்தாலும் திரிகோணத்தில் இருந்தாலும் சிறப்பு என்று சொல்ல முடியாது. இருந்தபோதும் இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இதுகாலம் வரைக்கும் புதனோடு இருந்தார். இப்போ தனியாக சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் உங்களுடைய சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது. தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரும். இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் வந்து சேரும். சமூக அந்தஸ்து கூடும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகமாகும். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இது சிறப்பான நேரம். இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சில ஆசிரியர்களின் உதவி ஆசீர்வாதமெல்லாம் கிடைக்கும். நீங்களே ஆசிரியராக இருந்தால் உங்களுடைய மாணவர்களின் ஒரு பாராட்டுக்கு, மாணவர்கள் வந்து பாராட்டுவாங்க இல்லையா டீச்சர்ஸ், அந்த மாதிரியான ஒரு அமைப்புலாம் ஏற்படும். இந்த நாள் சிறப்பான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு நேற்று நள்ளிரவில் புத பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் சென்று விட்டார். புதன் ஒரு முக்கியமான கிரகம். யாருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு. அவர் தான் 2, 5 குடையவர். அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய புதன். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார், உங்கள் ராசி அதிபதி. 5 குடைய கிரகம் 4ஆம் இடத்தில். இதெல்லாம் சிறப்பான அம்சம். அதனால் இன்றைக்கே உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள்லாம் தெரியும். நல்ல முன்னேற்றத்திற்கான மாற்றம் தெரியும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விசேஷ நற்பலன்கள் நடக்கும். உங்களுடைய வயது தகுதிக்கு தகுந்த மாதிரி நிறையா அருமையான விஷயங்கள் நடக்கும். பலருக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கனிந்து வரும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி இதுகாலம் வரைக்கும் 2ஆம் இடத்தில் இருந்தார். நேற்று நள்ளிரவில் இருந்து அவர் இப்போ 3ஆம் இடம் சென்று அங்கே சூரியனோடு இணைகிறார். புத ஆதித்ய யோகம் என்ற ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கார். 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 2ஆம் இடத்தில் சந்திரன் பலம். இது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். உங்கள் ராசிக்குள் செவ்வாய் பகவான் இருப்பது மட்டும்தான் கொஞ்சம் இடைஞ்சல். அதனால் உடல் உபாதைகள் ஏற்படலாம். சிலருக்கு கடன் வாங்கும் எண்ணம் ஏற்படும், அல்லது கடன் சுமை ஏற்படும். கடன் பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கும். அதனால் இந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டால் போதும். ஏனைய கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வருமானம் வரும், சீரான வருமானம் வரும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தோடு குதூகலமாக மகிழ்ச்சியாக வெளியே சென்று வரக்கூடிய சூழ்நிலையும் பலருக்கு ஏற்படும். இந்த நாள் மகிழ்ச்சியான நாள். கடக ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி ராசிக்குள் சுட்சத்திரமாக பலமாக இருக்கார். இது காலம் வரைக்கும் புதன் உங்கள் ராசிக்குள் இருந்தார். நேற்று நள்ளிரவில் புதன் விலகி 2ஆம் இடம் சென்று விட்டார். புதனை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யாத ஒரு கிரகம். அவர் வந்து 3க்கும் 12க்கும் உடைய கிரகம். ராசியை கடந்து போகினார். இப்போ கடந்து 2ஆம் இடம் சென்று விட்டார். அதனால் இப்போ கொஞ்சம் உடல் நலத்தில் முன்னேற்றம் தெரியும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தேக பலமாக இருக்கும். உங்கள் பலம், தேக பலம் சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்காரியங்கள் அதிக அளவில் நடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. 11ஆம் இடத்தில் தொடர்ந்து குரு பகவான் இருந்து உங்களுக்கு லாபங்களை அள்ளி தருகிறார். அதனால் வருமானம், சேமிப்பு இதெல்லாம் உயரும். நல்ல நாள் இது. சிம்மராசிக்காரர்களுக்கு நேற்று நள்ளிரவில் புத பகவான் 12ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டார். நம்ம நேற்று ராசி பலன் சொல்லும்போது சொன்னோம், 2, 11 கூடிய கிரகம் புதன் 12ஆம் இடத்துல, 12 கூடிய கிரகம் சந்திரனோடையே இணைந்திருந்தார். அதனால் செலவுன்னு வரும், நிறையா விரயங்கள் ஏற்படும். நம்ம அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தோம் நேற்று ராசி பலனில். ஆனால் இன்றைக்கி அந்த புதன் நள்ளிரவில் மாறி உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டார். 2, 11 கூடிய கிரகம் புதன் உங்கள் ராசியை கடக்கும் போது, அதுவும் சூரியனோடு இணையும் போது புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி உங்களை சிறப்பான அம்சத்துக்கு கொண்டு செல்லும். நல்ல நாள் இது. அதனால் வருமானம் வரும், நிறையா வரும். இருந்தாலும் சந்திரன் அங்கே பலமாக இருப்பதால் இன்றைக்கி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் செலவுகளை கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா நாளை தினத்திலிருந்து சிறப்பாக இருக்கும். இந்த நாள் மகிழ்ச்சியான நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் பலமாக சந்திர பகவான் உட்கார்ந்திருக்கார். 11 கூடிய கிரகம் 11ஆம் இடத்திலேயே அமர்ந்திருப்பது சிறப்பு. ராசி அதிபதி புதன் இதுகாலம் வரைக்கும் 11ஆம் இடத்தில் இருந்தார். இப்போது 12ஆம் இடம் வந்துட்டார். அது ஒரு சிறப்பான அம்சம்தான். ராசி அதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பது ஒரு நல்ல விஷயம். மறைந்த புதன் நிறைந்த வித்தைக்கு அதிபதி. அப்போது உங்களுடைய திறமைகள்லாம் வெளிப்பட போகிற நேரம், வெளியாகிற நேரம். இப்போ உங்கள் திறமைகள் வெளிக்கு வரும். வெளி உலகத்துக்கு தெரியும் நீங்கள் யார் அப்படின்றது. ராசிக்கு 2 கூடிய கிரகம் சுக்கிரன் அவர் ராசியில் நீச்சம் பெற்றிருப்பதால் கொஞ்சம் செலவுகள் வரலாம்.
இருந்தபோதும் குரு பார்வையில் இருப்பதால் திருமண யோகம் உண்டு. திருமண முயற்சிகள் வெற்றியடையும். இந்த நாள் நல்ல நாள். துளாராசிக்காரர்களுக்கு 9, 12 கூடிய கிரகம் புதன் இதுகாலம் வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்தார். இப்போது லாபஸ்தானத்துக்கு வந்தாச்சு. அங்கே சூரியனும் இணைந்திருக்கார். அதனால் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். ராசி அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருப்பது ஒரு விதத்தில் நன்மையே. நீச்சம் பெற்றாலும் குருவின் பார்வையில் இருப்பதால் வருமானம் சீராக வரும். நல்ல குடும்பம் அமையும். குடும்பம் அமைதியாக இருக்கும். கணவன் மனைவி இடையே உறவு முறைகள் அருமையாக இருக்கும். பிரிந்த கணவன் மனைவி கூட இப்போ சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். இந்த சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துலேருந்து இல்லறம் நல்லறமாக இருக்கும். புரிந்து கொண்டு கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும். சில பேருக்கு சண்டை சச்சரவாக இருந்த கணவன் மனைவி கூட இப்போது நல்ல ஒரு மனதான புரிதலோடு இப்போ குடும்ப வாழ்க்கையை நடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி இந்த கிரகநிலை கொடுத்துரும். திருமண யோகமும் உண்டு. திருமணமானவர்களுக்கு மன வாழ்க்கை தித்திப்பாக இருக்கும். இந்த நாள் யோகமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். 9ஆம் இடத்தில் தனித்து சந்திரன் அமர்ந்திருக்கார். நேற்று புதனோடு அமர்ந்திருந்தார் 9ஆம் இடத்துல. பாக்யஸ்தானத்தில் சந்திரன், 10ஆம் இடத்தில் சூரியன். 9, 10 கூடையவர்கள் ஆட்சி பெற்ற நிலை. தர்ம கர்மாதிபதி யோகம். ஆனால் நேற்று இந்த யோகத்தில் ஒரு வித்தியாசம். இன்றைக்கும் நேற்றையும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா 9ஆம் இடத்துல புதன் இருந்தார். நேற்று நள்ளிரவில் இருந்து புதன் 10ஆம் இடம் வந்தாச்சு. புதனை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமாதிபதி புதன். அந்த புதன் அவ்வளோ வலுவாக இருந்தால் அது சிறப்பு அல்ல. 9ஆம் இடத்துல இருந்தார். ஆனால் இப்போ 10ஆம் இடம் வந்தாச்சு. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். புதன் இயற்கை சுபராக இருந்தாலும் விருச்சிக லக்னம் மேஷ லக்னத்திற்கு அவர் பாவி. அதனால் அவர் இப்போ 10ஆம் இடம் வந்ததினால் இப்போ அதுவும் ஒரு விதத்தில் நன்மை. தொழில் நல்லா நடக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. சீரான வருமானம் வரும். குடும்பம் அமைதியாக இருக்கும். ஆன்மீக சம்பந்தமான உங்களுடைய பயணத்தில் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய தேடல்கள், ஆன்மீக தேடல்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். நல்ல குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். குரு ஞானம், உபதேசம் இதெல்லாம் கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை தானே, கொஞ்சம் ஓய்வு எடுங்க. இவ்வளோ நாள் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க. மொபைல் ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு பிடிச்சமான டிவி ப்ரோக்ராமை பாருங்கள். ஏன்னா அதில் தான் தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது வந்துடும் மொபைல் ஃபோனில். அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணி தேவையில்லாத டென்ஷனெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். இல்லைன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜ் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை குறைச்சிக்கோங்க. அதனால் இன்று ஒரு நாள் கவனமாக இருப்பதே சிறப்பு. நாளைய தினம் உங்களுக்கான நாள், நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 7 கூடிய கிரகம் 7ஆம் இடத்திலேயே இருப்பது ஒரு சிறப்பு. ரொம்ப அது நல்ல ஒரு அமைப்பு. 5 கூடிய கிரகம் சுக்கிரன். 5, 11 கூடிய 5, 10 கூடிய கிரகம் சுக்கிரன். ரொம்ப சிறப்பான கிரகம். அவர் இப்போ 9ஆம் இடத்துல இருக்கார். நீச்சம் பெற்று இருந்தாலும் குருவின் பார்வையில் இருப்பதால் திருமண விஷயங்கள் கை கொடுக்கும். ஏன்னா திருமண ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துலையே சந்திரனும் இருக்கார். அதனால் இது ஒரு நல்ல யோகமான நேரம்தான். அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதன் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் சுபகிரகங்களின் பார்வை 2ஆம் இடத்திற்கும் கிடைக்கிது. அதனால் திருமண விஷயங்கள் கை கொடுக்கும். திருமண முயற்சிகள் வெற்றியடையும். கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். புதிதாக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும். புதிய ஒப்பந்ததாரர்கள்லாம் வருவாங்க உங்களுடைய நிறுவனத்திற்கு. நான் உங்கள் கூட தொழில் பார்ட்னராக ஆகிறேன்னு. ஸோ அதுவும் நடக்கும். சாத்தியம் உண்டு. தொழில் விரிவாக்கம் ஏற்படும். நல்ல நாள் இது. கும்ப ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். ஆரோக்கியம் மேலோங்கும். ஆரோக்கியம் சீராகும். மறைமுக தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த எதிரிகள் விலகிச் செல்வார்கள். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி. ரொம்ப நாளாக இழுபறையில் இருந்த கேஸெல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரும். பழைய கேஸு 10 வருஷமாக நடக்குது, 20 வருஷமாக நடக்குது, 30 வருஷமாக நடக்குது. கோர்ட்டு, வாய்தா, வக்கீல் ஆஃபீஸ்னு போயிட்டு வந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல முடிவு வரும். கோர்ட்லேயே உங்களுக்கு உங்கள் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு தீர்ப்பாகும். இல்லைனா அவுட் ஆஃப் கோர்ட்டில் பேசி சமரசமாகி இனி வழக்குகளே இல்லைங்கிற நிலைமையும் நிறைய பேருக்கு வந்துடும். கும்பராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், உயர்வு இதெல்லாம் நடக்கும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் வரும் நாட்களில் இதற்கான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். இது சிறப்பான ஒரு நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2, 9 கூடிய கிரகம் மிக வலிமையாக 4ஆம் இடத்தில் இருக்கார் செவ்வாய் பகவான். அதனால் பூர்வீக இடத்துல ஏதாவது சிக்கல்கள்லாம் இருக்குது, பூமியால் பிரச்சனைலாம் இருக்குன்னா அது இப்போ லாபமாக மாறும். பூமியால் லாபம்.
அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாளாக குழந்தை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இப்போது சிறப்பான நாள். உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அவங்க பேரில். குழந்தைகள் உங்கள் மீது காட்டக்கூடிய அன்பால் நீங்கள் பூரிப்பீர்கள். குழந்தைகளின் வரவு நிறையா பேருக்கு ஏற்படும். இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படும். நிறைய பேருக்கு இப்போ ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பான யோகம் உண்டு. குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். பூர்வீகத்தில் சொத்து வாங்கக்கூடிய யோகமும் பல பேருக்கு ஏற்படும். யோகமான நல்ல நாள்.